Hi children, good morning. நேற்று எக்ஸசைஸ் 1.3 இன்ட்ரடக்ஷன் அண்ட் எக்ஸசைஸ் பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி எக்ஸசைஸ் 1.4 பார்க்க போகிறோம். நேற்று பார்த்ததே தான். ஆக்சுவலாக நேற்று பார்த்த அந்த இன்ட்ரடக்ஷனுக்கும் 1.3 எக்ஸசைஸ் பார்த்ததில் 1.4 அண்ட் 1.5 நீங்களாகவே போடலாம். ஈஸியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நான் சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? எக்ஸசைஸ் 1.4 ஃபர்ஸ்ட் சம். P equal to, if P equal to 1, 2, 5, 7, 9. Q equal to 2, 3, 5, 9, 11. R equal to 3, 4, 5, 7, 9. Oh, S கொடுத்திருக்காங்க. S equal to 2, 3, 4, 5, 8. We have to find P union Q. ஸோ ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு யூனியன் ஆர் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் போடணும். P யூனியன் Q முதல்ல போட்டுட்டு அதில் யூ ஹாவ் டு யூனியன் வித் ஆர். ஓகே, நெக்ஸ்ட் P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் S. நெக்ஸ்ட் Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் ஆர். ஸோ ஒரு சம் சொல்லிட்டேன்னா மிச்சம் நீங்கள் போட்டுக்குவீங்க. கரெக்டாக? ஃபஸ்ட்டு P யூனியன் Q எழுதணும். நெக்ஸ்ட் யூனியன் வித் ஆர். ஸோ P யூனியன் Qங்கிறது என்ன? ஹேவ் டு ரைட் ஆல் த எலமெண்ட்ஸ் டுகெதர். ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் எழுதக்கூடாது. 1, 2, 3, 5, 7, 9, 11 எல்லாமே எழுதிட்டேன்னா 2, 3, 5, 9, 11 எல்லாமே எழுதிட்டேன். நெக்ஸ்ட் P யூனியன் Q யூனியன் ஆர். இதை யூனியன் பண்ணி எழுத போகிறேன். மறுபடியும் கிளப் பண்ணி தான் எழுதணும். 1, 2, 3, 4, 5, 7, 9, 11. ஸோ எல்லாமே கிளப் பண்ணி எழுதிட்டேன். திஸ் இஸ் யூனியன். அண்ட் லெட் அஸ் see intersection. P intersection Q intersection S. இப்போ இது என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு P intersection Q எழுதணும். நெக்ஸ்ட் யூ ஹாவ் தி இன்டர்செக்ஷன் வித் எஸ். ஓகேவா? அப்போ P intersection Q ரெண்டுத்துக்கும் காமன் பாயிண்ட் என்ன? 2 is a common point, 5 is a common point, 9 is a common point. Correcta? So this is our intersection. Next P intersection Q intersection S. இப்போ என்ன பண்ணணும்? This value P intersection Q இதையும் எஸ்ஸையும் கம்பேர் பண்ணி இன்டர்செக்ஷன் எழுதணும். ரெண்டுத்தில் இருக்க இன்டர்செக்ஷன் 2, 5. So this is your answer. தேர்ட் ஒன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் question 2. Test for the commutative property. Commutative property ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? What is commutative property? அடிஷன் சப்ட்ராக்ஷன்லேயும் மல்டிப்ளிகேஷன் அடிஷன்லேயும் மல்டிப்ளிகேஷன்லேயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகும். நான் சப்ட்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்படி ஒன்று படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ வாட் யூ மீன் பை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? A into B equal to B into A. This is called commutative property. Or A plus B equal to B plus A. This is commutative property. இப்போது யூனியன் ஆஃப், அதாவது செட் லாங்குவேஜில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி வரும் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கலாம். செகண்ட் ஒன், P equal to X such that X is a real number between 2 and 7. Q equal to X such that X is an irrational number. Irrational number between 2 and 7. So what do you mean by irrational number? Root numbersலாம் irrational படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? So that is called irrational number. And real numbers we know very well, right? Okay, let us take P. What is P first? முதல்ல அவங்க செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிக்கலாம். முதல்ல P வேல்யூ என்ன? 2க்கும் 7க்கும் நடுவில்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பிட்வீன் 2 and 7 அப்படிங்கிறதுனால யூ ஷுட் நாட் டேக் 2 and 7. 3, 4, 5, 6. This is our P values. P elements. Q. So 2 and 7க்கு in between அப்படின்னு சொல்லியிருக்கனால you have to take root 3. root 3 value is 1.732
root 3, root 5, root 7. இதுதான் எடுக்க முடியும். Because root 4 எடுத்தா root 4 value is 2. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? Between 2 and 7 சொல்லியிருக்காங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2 எடுக்கக்கூடாது. root 8 எடுக்கக்கூடாது. ஓகேவா? root 8 4 into 2 எழுதுவேன். Again 2 root 2 வரும். So you should not take this. ஓகேவா? So this is a irrational number. root 3, root 5, root 7. Okay? இது irrational கிடையாதுல்ல. So this should not take. Fine. P value, Q value எடுத்தாச்சு. Now, commutative property prove பண்ண சொல்லியிருக்காங்க. Commutative property of union and intersection of the sets எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ எழுதலாமா? Commutative property for union of sets. இப்போ நம்ம என்ன செய்யணும்? A union B equal to B union A. இதுதான் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு A union B என்ன? இங்கே வந்து A union இல்லை, P union Q equal to Q union P. First P union Q என்ன? 3, 4, 5, 6, root 3, root 5, root 7. Q union P என்ன வரும்? அதே தான் வரும். ஸோ Q எழுத போகிறேன் and together with P எழுத போகிறேன். அப்போ அதே வேல்யூ தானே வரும். ஸோ you can take this as 1 and this as 2. From 1 and 2, commutative property exists. Commutative property for union of sets proved. இதே மாதிரி இன்டர்செக்ஷனுக்கு நீங்கள் போடுறீங்களா? ஓகே. ஆக்சுவலி இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் என்ன? பிக்கும் கியூக்கும் இன்டர்செக்ஷன் காமன் பாயிண்ட் என்ன? எதுவுமே இல்லை. பி வேல்யூவும் எம்டி வரும். ஐ மீன் P intersection Qவும் எம்டி வரும். Q intersection Pயும் எம்டி தான் வரும். ஸோ ரெண்டுமே எம்டிங்கிறதுனால commutative property for intersection of sets is empty. I mean ரெண்டுமே it is proved. Okay? That's it. Question 3. Question number 3. ஒன்று சொல்லட்டுமா? கொஷின் நம்பர் 3ல் A வேல்யூ, B வேல்யூ, C வேல்யூ கொடுத்துருக்காங்க. A வேல்யூ PQRS, B வேல்யூ MNQST, C வேல்யூ MNPQS. ஸோ எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொன்ன மாதிரி இந்த இடத்துல அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னு மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரியும் நல்லா, அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு எப்படி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எழுதுகிறோமோ அதே தான் இங்கேயும் வரும். ஓகேவா? A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C. புரிஞ்சுதா? இப்போ இதை தான் எழுதுவோம். A ப்ளஸ் B ப்ளஸ் C ஈக்குவல் டு A ப்ளஸ் B ப்ளஸ் C எழுதியிருக்கோமா? ஸோ இதை தான் நான் நம்ம செட் லாங்குவேஜ் படி எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா? ஓகே ஃபைன். இதே மாதிரி A இன்ட்டு B இன்ட்டு C ஈக்குவல் டு A இன்ட்டு B இன்ட்டு C அப்படின்னு எழுதுவேன். ஸோ இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க A, B, C வேல்யூஸ்க்கு ஃபஸ்ட்டு B யூனியன் C பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு யூனியன் வித் A. இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் தனியாக போடணும், ரைட் ஹேண்ட் சைட் தனியாக போடணும். ஸோ லெட் மீ டெல் யூ வாட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஹியர். A யூனியன் B யூனியன் C. ஃபஸ்ட்டு B யூனியன் C பண்ணணும். பியும் சியும் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. யூ ஹாவ் டு யூனியன் வித் M, N, P, Q, S, T. அவ்வளோதான் நினைக்கிறேன். MNQST வரணும், போட்டாச்சு. MNPQS எல்லாமே எழுதியாச்சு. நவ் A யூனியன் B யூனியன் C. இப்போ B யூனியன் C இது வேல்யூ எடுத்துக்கணும். யூ ஹாவ் டு டேக் A வேல்யூஸ். நான் A வேல்யூஸ் B வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, நான் இங்கே எழுதலை. B value, C value. If you have a book, you can check, verify. Now,
A union B union C, and you have to take this A value. Let us take A value P Q R S. A value எழுதிட்டேன். You have to union with this one. So M N P Q எழுதியாச்சு, S எழுதியாச்சு, T. புரிஞ்சுதா? Okay, fine. This is called left hand side. What is right hand side? A union B union C. A union B equal to, what is A and what is B? PQRS. A value அப்படியே எழுதிக்கோங்க, together with B MNQST. அப்போனா M N Q எழுதியாச்சு, S எழுதியாச்சு, MNQST. T இல்லை, so I have to write T. Next A union B ஓட together with C. A union B இது எடுத்துக்கணும், C value எடுத்துக்கணும். So write Q P Q R S M N T together with C na C value check பண்ணுங்க, M C elements check பண்ணுங்க, M N P Q S, M N P Q S எல்லாமே இருக்கு. So we have written this one. Now check left hand side and right hand side. P Q R S M N T, P Q R S M N T எல்லாம் சேமா இருக்கா? Therefore write down the associative property again. Right hence prove. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ஃபைன். இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷன் பார்ட். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் இன்டர்செக்ஷன். அது எப்படி எழுதணும்? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஷின், ஃபிஃப்த் கொஷின் பார்க்கலாமா? ஸோ இன்டர்செக்ஷன், அதாவது ஃபோர்த்து கொஷின் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் வரலைன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, கொஷின் நம்பர் 5. A equal to x such that x equal to 2 power n, n belongs to W and n less than 4. B equal to x such that x equal to 2n, comma, n belongs to natural numbers and n less than or equal to 4. ஓகே, இந்த செட் பில்டர் ஃபார்ம்லேருந்து எப்படி ரோஸ்டர் ஃபார்ம் எழுதணும் அப்படிங்கிறது இன்ட்ரடக்ஷன் பார்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்க அதை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, வெரி ஈஸி. ஸோ எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2n கொடுத்துருக்காங்களா? 2 power n, n must be in whole number, so you can start with 0 and it must be less than 4. Therefore 0 1 2 3 4 values தான் எடுக்க முடியும். ஸோ 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 4 எடுக்கக்கூடாது. ஓகே, B equal to, இதை நீங்கள் எடுத்து எழுதுனா anything power 0 is 1 2 8, right? X equal to 2n, n belongs to natural numbers, you have to start with 1, less than or equal to 4 அப்படிங்கிறதுனால 2 into 1 2 into 2, இந்த n வந்து 1 2 3 4 நாலுமே போடலாம். ஸோ 2 into 1 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8. So this is our A value and this is our B value. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? வெரிஃபை. C வேல்யூ கொடுத்துருக்காங்க. C equal to 0 1 2 5 6. நான் C எடுத்து எழுதிக்கிறேன். 0 1 2 5 6. Verify the associative property of intersection of sets. இதில் intersection of sets எழுத சொல்லியிருக்காங்க. இது ஃபோர்த் சம் மாதிரியே தான், நீங்களாவே போட்டிருந்துருக்கலாம். நான் வேறு நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன். A intersection B intersection C, left hand side. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது போடணும். B intersection C, ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் என்ன? 2 2 மட்டும்தானே, 6 இருக்குது. 2 1 6. A intersection B intersection C. இப்போ எப்படி போடணும்? A வேல்யூவும் இதுவும் எடுத்துக்கணும். ரெண்டுத்துக்குள்ள இன்டர்செக்ஷன் 2 மட்டும்தான். Got it? Next, right hand side. Write down this right hand side. A intersection B intersection C. So bracketல இருக்கிறது first போடணும். A intersection B equal to, A வும் B intersection பண்ணனா
காமன் பாயிண்ட், ரெண்டுத்துக்கு காமன் பாயிண்ட் 2 இருக்குது, 4 இருக்குது, 8 இருக்குது. நவ் ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த வேல்யூவும் இன்டர்செக்ஷன் சி இந்த வேல்யூவும் கம்பேர் பண்ணுங்கள். 2 only the common point, no other common points. Okay, so this is also, this is, both are same, left hand side equal to right hand side. So associative property for intersection of sets are proved, hence proved. நீங்கள் மொத்தமாக இப்போ நான் சொன்ன மாதிரி associative property for intersection of sets are proved எழுதினாலும் சரி, சிம்பிளாக எப்படி எழுதினாலும் சரி ஓகே தான். that's it. இல்லைனா இந்த இடத்துல அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இது எதுக்குன்னா ஜஸ்ட் நம்ம பேஜ் ஃபில்லிங் தான், நத்திங் மோர் தேன் தட். இது எல்லாமே பேஜ் ஃபில்லிங் தான். இதையும் எழுதிட்டு கீழே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ்டுன்னு எழுதி தென் வி ஹேவ் ப்ரூவ்டுன்னு எழுதுனா பேஜ் ஃபில்லிங் தான். ஓகேவா? தட்ஸ் இட். ஐ திங்க் வி ஹேவ் ஃபினிஷ்ட் எக்ஸசைஸ் 1.4.